ஹலோ காய்ஸ், இன்றைக்கி மகாநதியில் என்னாச்சுன்னு பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. எல்லோரும் அந்த குழந்தைய தொட்டு பார்த்துட்டு வகுத்தில் கை வச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தாத்தா கண் கலங்குறாரு. ஏன் தாத்தா அழுவுறீங்கன்னு கேட்க, இந்த மாதிரி உன் ஃபேமிலி பிரச்சனையில் உன் குழந்தையும் ஹெல்த்தியாக இருக்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அழுகும்போது மறுபடியும் அந்த குழந்தை நகருது. அதுக்கப்புறம் எல்லோரும் கண் கலங்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அவங்க அக்கா கங்கா யோசிச்சு பார்க்குறாங்க, ஒருவேளை நம்ம ஹஸ்பண்ட் அப்படி இருப்பாரோ அப்படின்னு. 3 நாளாக நம்மளுக்கு கால் மெசேஜ் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவங்க பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அவங்க சீமந்த் அப்போ என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துட்ருக்கப்ப அவங்க பண்ண மெசேஜு கால்ஸு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. கேட்டு பார்த்ததில் ஒரு டைம் கால் பண்ணு, என்னாச்சு, சாரி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கா அப்படியே மன்னிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் ஃபோன் போட்டு பார்த்தா ஃபோன் போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, என்னம்மாச்சி, எந்த மாமாடி நீ கேட்குற? அதுதான் குமரன் மாமா, அவர்கிட்டலாம் பேசி ரொம்ப நாள் ஆகுது. எப்போ இவங்க 2வது குடும்பம்னு வந்தாங்களோ அதுலேருந்து பேசுகிறதில்ல. ஆனால் ஒன்று அவரை பார்த்து கேட்பேன், எனக்கு எதுக்கு துரோகம் பண்ணீங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க குட்டி பொண்ணு விளாண்டுருக்கோம். அந்த காருக்கு மாட்டிக்கும் மேலே. அப்புறம் கிருஷ்ணாவை கூப்பிட்டு எடுத்து தர சொல்லுவாங்க அவங்க பாட்டி. அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னா, அந்த பாப்பா கேட்கும், நீங்கள் யாருங்கண்ணா, இங்கே புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா நான் இங்கே ஒன்று பார்த்ததே இல்லை. ஆமாம், நான் ஸ்கூல் படிக்கிறேன், எக்ஸாம் லீவுக்காக வந்திருக்கேன், என்னை ஹாஸ்டலில் படிக்க வைக்கிறாங்க. வீட்டில் எதனாலன்னு கேட்டால், வீட்டில் பிரச்சனை நடக்குது அதனால் அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே நீங்கள் என்னை விளாட கூப்பிடுவோம் அந்த பொண்ணு. உள்ளே போனோடனே வெளியே வரப்போ அவங்க பாட்டியும் அந்த பையனும் நின்று பேசுகிறப்ப, சந்தானத்துக்கு ஒரே ஒரு ஆண் வாரிசு, அது நீ தான், எல்லாம் ஒன்றும் மண்ணுமா இருந்திருக்கலான்னு சொல்கிறப்ப இவங்க அந்த குழந்தை கேட்டுகிட்டே அம்மாக்கிட்டேயும் அக்காக்கிட்டேயும் சொல்லிடும். ஆனால் அவங்க அப்போ தான் ஸ்வீட்டு காரம் 2 பேரும் ஒரே மாதம் தான் இருக்கீங்க, மாதமாக. ஆனால் ஆளுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு இது கேட்டவுடனே ஷாக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த பாட்டி இந்த வேலைலாம் பண்ணுதா, வரட்டு இன்றைக்கி ஒரு வச்சு செஞ்சிரும் அப்படின்வாங்க எல்லோரும். வந்ததுக்கப்புறம் எப்படி பாட்டி இப்படி இருக்க முடியுது உங்களால்? ஓ, போயிட்டு எங்கே போயிட்டு வரீங்க? சும்மா வெளியே காத்தார். அப்படியா, உன் பேர பிள்ளைகிட்ட போய் பேசிட்டு வரீங்களா அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஏத்த அப்போனா அவங்க ஞாபகம் வந்தப்போ என் ஞாபகம்லாம் வரலையா? நான் உங்களை இன்ன வரையும் வேறு யார் மாதிரியே பார்த்துருக்கேனா அப்படின்னு சொல்லி சாரதா கேட்பாங்க. அதுக்கு அவங்களால பதிலே சொல்ல முடியாது. அப்படி இல்லடி அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க. வா போகலான்ட்டு எல்லாம் ஏஞ்சி கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் விஜய் உட்காந்து பார்த்துட்ருப்பாரு செல்லில். ஆக்டர்ஸ் ஃபோட்டோ பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி காவேரி பின்னாடி முறைச்சி பார்ப்பாங்க. என்னங்க நீங்கள் என்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டீங்கன்னு நினச்சேன், காவேரி மட்டும்தான் நினச்சப்ப நீங்கள் காவேரி தவிர எல்லாத்தையும் பார்க்குறீங்களா அப்படின்னு ஃபோனை பிடிங்கி பார்க்க, என்னங்க ப்ரெக்னன்சி ஃபோட்டோ வச்சு பார்த்துட்ருக்கீங்க? ஆமாம், அவங்களாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. அதான் சரி நீயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, அதான் ஒன்றை ஃபோட்டோ எடுத்து போடலாம் வச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பொசசிவெலாம் ஆவையா? மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாய்ஸ் கேர்ள்ஸ்.